ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானத்தில் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எரேமியாவின் புத்தகம் 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த வார்த்தை நாம் திருமணம் குறித்து பார்த்தோம். இந்த வாரம் திருமணத்தை குறித்து பார்க்க போகிறோம். இந்த வாரம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு தீர்மானம். ஹalleluya. வாழ்க்கையில் திருமணங்கள் மிக மிக முக்கியமானது. நல்ல திருமணங்கள் உண்மையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹalleluya. இதுதான் உண்மை. தீர்மானங்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே நல்ல தீர்மானங்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தீர்மானத்தில் உறுதியா இருக்கிறவர்கள் என்றைக்குமே உயர்வான இடத்துக்கு வருவார்கள். தீர்மானத்தில் நாம் கடைபிடிக்கிறவர்கள், தீர்மானத்துக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்கள் என்றைக்கும் உயர்ந்த நம்பிக்கை வருவார்கள். நாங்களே பார்த்தோம், தானியேலை குறித்து பார்த்தோம். அவர் தன் வாழ்க்கையில உலகத்துக்கும் உலக சிற்றின்பங்களுக்கும் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்காதபடிக்கு தீர்மானம் எடுத்தார். உலக உணவுகள், உலக பழக்க வழக்கங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது என்று தீர்மானம் எடுத்தான். அதனால் கர்த்தர் அவரை உயர்த்தி வைத்தார். நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானங்கள் மிக மிக முக்கியமானது இருக்குது. நாம் எல்லாரோடும் பழகிறோம், எல்லாரோடும் சிநேகம் வைக்கிறோம். ஆனால் தீர்மானங்கள் என்பது மிக மிக முக்கியமானதா இருக்கிறது. நண்பர்களோடு கூட பழகிறோம், நண்பர்களோடு கூட பேசுகிறோம். கர்த்தருடைய கிருபையினால சிறு வயதிலிருந்து வாழ்க்கையில ஏகல் கிட்ட பழகி இருக்கிற எல்லாம் குடிகாரங்க, எல்லாம் பிசினஸ் பண்றவங்க, எல்லாம் வியாபாரிங்க. ஆனா ஒரு நாளும் அந்த தீர்மானத்திலிருந்து விலகி போனதே கிடையாது. ஹalleluya. சின்ன வயசுல காதல் சுத்துவோம் பசங்க தான். அவங்க எல்லாம் வியாபாரம் பண்ணுவாங்க, படிப்பை விட்டுட்டு சின்ன வயசுல பிள்ளைங்க வியாபாரம் பண்ணுவாங்க. முஸ்லிம்ஸ் எல்லாம் கூட வரும்போது பார்த்தா கட்டுக்கட்டா பணம் எடுப்பாங்க. காரில் வரும்போது எங்களுக்கே ஆச்சரியம். நாங்க 100 ரூபாய் பார்த்ததே பெரிய விஷயம். 100 ரூபாய் பார்த்ததே பெரிய விஷயம். பாக்கெட்ல 10 பைசா இருக்காது. ஆனா என்னோட கூட வர பிள்ளைங்களாம் பார்த்தா கார் வச்சிருப்பாங்க, சின்ன வயசா இருக்கும், பாக்கெட் கட்டுக்கட்டா இருப்பாங்க. என்ன குடிப்பானுங்க, ஈனோக்கு கூட்டு போறது வேஸ்ட், எதுக்கு கூட்டு போறது வேஸ்ட், குடிக்க மாட்டான், ஒண்ணு பண்ண மாட்டான். தீர்மானங்கள் மிக மிக முக்கியமானது. தீர்மானங்கள் மிக முக்கியமானது. ஆனா நம்மளோட வாழ்க்கையில இருக்கலாம் மைசூருக்கு போவோம், எல்லா ஊரும் சுத்துவோம், ஜாலியா பல ஊரு போவோம். ஆனா கர்த்தருக்கு நாம் இருக்க வேண்டும். ஹalleluya. தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். தெரிஞ்சுக்க சின்ன வயசுல எல்லாம் ஒழுக்கமா இருப்பாங்க. போக போக பார்த்தா ரொம்ப மோசமா மாறிவிடுவார்கள். வாலிபனம் கிடைக்கும். அப்படின்னா கூட திருமணத்துல உறுதியா இருக்க வேண்டும். நல்ல திருமணங்கள் நல்ல வாழ்க்கையை உயர்வை கொண்டு வரும். எனக்கு தெரிஞ்ச எவ்வளவு பேர் பைபிள் காலேஜ் படிச்சோட எனக்கு பெரிய குடிகாரனா இருக்கான். வாழ்க்கையில திருமணம் இல்லை. ஹalleluya. வாழ்க்கையில திருமணம் இல்லைன்னா வாழ்க்கை வீணாக போய்விடும். குடும்பத்துக்கு வாரம், நண்பர்களுக்கு வாரம், மனைவி பிள்ளைகளுக்கு வாரம், வீட்டுக்கு தீர்மானம் இல்லாததினால், தீர்மானம் இல்லை என்றாலும் பிரச்சனை தான் வாழ்க்கையில. சில பேர் தீர்மானம் எடுப்பாங்க, உடனே தீர்மானத்தை அவங்களாவே உடைத்து விடுவாங்க. அந்த வாழ்க்கையில தீர்மானத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். தானியேலை போல எடுக்கிற தீர்மானத்துல பயபக்திக்கு தீர்மானம், சிநேகத்துல தீர்மானம், ஒழுக்கத்துல தீர்மானம். நம்ம வாழ்க்கையில ஒழுக்கம் என்றால் இதுதான் ஒழுக்கம் என்றால் அவங்கதான் அந்த லிமிட் தான், அதுக்கு மேல போகக்கூடாது என்பது ஒரு ஒழுக்கத்துக்கு தீர்மானம் இருக்க வேண்டும். வார்த்தைகளுக்கு தீர்மானங்கள், பழக்க வழக்கத்துக்கு தீர்மானங்கள், சபையில தீர்மானங்கள், ஊழியத்துக்கு தீர்மானங்கள். இப்படியாக நான் இருக்க வேண்டும், இப்படியாக வாழ வேண்டும் தீர்மானம் இருக்க வேண்டும். சில நேரங்களில் நாம் அந்த தீர்மானத்துக்கு அதை கடைபிடிக்காமல் இருக்கலாம். ஆனாலும் மீண்டுமாக நாம் தீர்மானத்துக்குள்ள வர வேண்டும். ஹalleluya. அதை விடக்கூடாது. ஒரு நாள் அந்த தீர்மானத்தை விட்டுனா திரும்பவும் அதை மறந்துடக்கூடாது. நம் வாழ்க்கையில என்னைக்குமே தீர்மானம் நம் உயிர் போல இருக்க வேண்டும். இந்த தீர்மானத்துல உறுதியா இருக்க வேண்டும். கடைசி வரை கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்ய வளமுள்ளவராக இருக்கிறார். இந்த வருடத்துல நீங்க அநேக தீர்மானம் எடுத்து செயல்படுத்துங்க. ஹalleluya. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வளமுள்ளவராக இருக்கிறார். முதல் தீர்மானம், நான் பரிசுத்தமாய் வாழ்வேன் என்ற ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும். கர்த்தருக்காக வாழ்வேன் என்ற ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும். உலகத்தோட வாழ்க்கையில உயர்வு வரலாம், தாழ்மை வரலாம், பணம் இருக்கலாம், பணம் இல்லாமல் போகலாம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனாலும் நான் உண்மையும் புத்தகமாய் கடவுளுக்காய் வாழ்வேன். ஹalleluya. அந்த தீர்மானம் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் சிறந்த மனிதனாக இருப்பார்கள். தேவன் எடுத்து பயன்படுத்துகிற மனிதனாக இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஹalleluya. நல்ல தீர்மானம் பிறருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்க எல்லோருக்கும் ஒரு சிறந்த மனிதனாக விளங்க முடியும்.
தீர்மானம் இல்லாத வாழ்க்கை எதிர்ப்பு உயர்ந்த நிலைமைக்கு வரவே முடியாது. ஏதோ தாங்க வாழ்கிறவர்கள், ஏதோ கடமைக்காக வாழ்கள், தீர்மானம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையில உயர்ந்த நிலைமைக்கும் பிறருக்கு ஆசமாக இருக்க முடியாது. அவர்கள் தான் பிறருக்கு உபத்திரவமா இருப்பார்கள். பிறருக்கு அவங்க தான் உபத்திரவமா இருப்பாங்க. அவங்களால யாருக்கும் ஆசீர்வாதமே இல்லை. அவங்கதான் பிறருக்கு உபத்திரவம், பிரச்சனை, டைம் வேஸ்ட். வாழ்க்கையில நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். கடவுளுக்காக வாழ்வேன், செய்வேன். எல்லாவற்றும் தீர்மானம் எடுக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடந்த வாரத்துல பார்த்தேன். இந்த வாரத்துல கர்த்தர் மேல் நம்பிக்கை என்ற ஒரு தீர்மானம். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. கடவுள் மேல ஒரு நம்பிக்கை, அதுதான் ஒரு பெரிய தீர்மானம். முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற உலகத்திலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். ரெண்டாவது விசுவாசத்துல ஒரு தீர்மானம் இருக்கணும். என்னதான் வந்தாலும் கர்த்தரை நடத்துவார். அந்த தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நாம் மனிதரை நம்பும் போது நம்ம வாழ்க்கையில தோல்வியை நாம் அனுபவிக்கும். அதே அதிகாரத்துல 5ஆம் வசனம் வாசிங்க. அதே அதிகாரத்துல 5ஆம் வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது தன் பிரியமாக்கி பிரியபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டான் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, ரெண்டு பார்க்கிறோம். அங்கே கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். இரண்டாவது மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். நான் ரெண்டு பேர் மேல நம்ம கண்டிப்பா நம்பிக்கை வைக்கணும். கடவுள் மேல அந்த வாழ்க்கையில் முன்னேறதுக்கு எது மேல நாம் நம்பிக்கை வைக்கிறோம், அல்லது நாம் பரிசுத்தமாய் வாழ்றதுக்கு எது மேல நாம் நம்பிக்கை வைக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் ஆஸ்வாதமா இருக்கிறதுக்கு எது மேல நம்பிக்கை வைக்கிறோம். அநேக பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். என் பிள்ளைங்க பெருசானா என்னை காப்பாற்றும், என்னை கொண்டு போங்க, என்னை வாழ வைக்கும். அதெல்லாம் நம்பிக்கை தான் ஒண்ணுமே இல்ல. கர்த்தர் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கும். கடவுள் மேல நம்பிக்கை இருக்கும். இன்னைக்கு எல்லாரும் மக்களிடம் நம்பிக்கை வைத்து தோற்று போய்விடுகிறார்கள், ஏமாந்து போகிறார்கள். மனிதர்கள் நம்பிக்கை வைத்தாலே தோற்று போய்வார்கள். புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எந்த ஒரு மனிதர்கள் நம்பிக்கை வைக்காதீர்கள். ஹல்லேலூயா. முதல்ல ஒரு தீர்மானம் எடுக்கணும். எந்த ஒரு மனிதரும் நாம் டிபெண்ட் பண்ணி வாழவே கூடாது. எந்த ஒரு மனிதரும் நாம் சார்ந்து வாழவே கூடாது. நாம் ஒருவரை மாத்திரம் சார்ந்து வாழ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நாம் சார்ந்து வாழ வேண்டும். இதெல்லாம் நம்பி என்ன பண்ணிடுறாங்க, நான் உங்களை அவ்வளவு நம்பினேன், இதை பார்த்துப்பீங்க, நீங்க செய்வீங்க, நீங்க உதவி பண்ணுவீங்க, நீங்க கூட இருப்பீங்க, எனக்கு துணையா நிற்பீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க, எனக்காக பேசுவீங்க, நீங்க நான் உங்களை நம்பினேன், நீங்க எனக்காக பேசாம இப்படி போயிட்டீங்க. சில பேர் 1000 நம்புறாங்க, வைக்கல நம்புறாங்க, வைக்கல எப்படியா காப்பாற்றோம், அவரையே காப்பாற்றாரு. யாரு பணம் தராங்க அங்கதான் அங்கதான் போவாங்க. நண்பன் விட்டு வைக்கலாங்க, என் ஃப்ரெண்ட் கொடுப்பாங்க. அந்த இதுவும் சின்ன கேஸ்ல நான் பணம் கொடுத்தேன். லாஸ்ட்ல பார்த்தா கேஸ் என்னாச்சுன்னே தெரியல. பணம் வாங்குற வரைக்கும் கூட நம்ம வைக்கலாம். ஆப்போசிட் பார்ட்டி போயிட்டு யாரா இருந்தாலும், கூட படிச்ச நண்பனா இருந்தாலும், உறவா இருந்தாலும், யாரா இருந்தாலும் மனிதன் மனிதன் தான். மனிதன் மனிதன் தான். மனிதன் கடவுளாக மாற முடியாது. மனிதனுடைய சுபாவங்கள் பெரிதாக நாம் எதிர்பார்ப்போம் நம்முடைய முட்டாள்தனங்கள். ஹல்லேலூயா. மனிதர்கள் நல்லவா இருப்பார்கள், நல்லவா இருப்பார்கள், கடவுள் போல இருப்பார்கள் என்று நம்போது நம்முடைய முட்டாள்தனமான வாழ்க்கை. ஆகவே கடவுள் மீது நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். மனிதனை நாம் நேசிக்க வேண்டும். மனிதனுக்கு அன்பு கூற வேண்டும். மனிதனுக்கு பாசம் காட்ட வேண்டும். மனிதனுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். எல்லாம் நன்மைதான். ஆனா நம்பிக்கை மாத்திரம் கர்த்தர் மீது இருக்க வேண்டும். இன்னைக்கு நான் அவனுக்கு உதவி செய்தா அவன் நாளைக்கு எனக்கு உதவி செய்வா எனக்கு நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உதவி செய்தேன், அவன் செய்யறாங்களோ இல்லையோ, கர்த்தரே எனக்கு நம்பிக்கையா இருக்கிறார். அந்த நம்பிக்கையில் நாம் உறுதி இருக்கும் என்று சொன்னா, நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு மனிதனை நம்பும் போது அந்த மனிதரால் கைவிடப்படுவீர்களா? ஒருவேளை அந்த மனிதர் வேணா ஒருவர் உங்களுக்கு உதவி செய்யலாம். நீங்க நம்பின மனிதன் ஒருவர் வேணா உங்களுக்கு உதவி செய்யலாம். கர்த்தரை நம்பும் போது பல வகையிலிருந்து பல பேர் மூலமாக உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் வளம் உள்ளவராக. ஒரே மனிதன் நம்பி இருப்பீங்க, எனக்கு இவர் போத வாழ்க்கை முழுவதுமாக என்ன நடத்துறதுக்கு, என் வாழ்க்கை முழுவதுமாக எனக்கு துணையா இருக்கிறதுக்கு இவர் போத நீங்க நினைப்பீங்க. கர்த்தரை நம்புங்க, பல பேர் உதவி செய்வார்கள், நன்மை செய்வார்கள், ஆறுதலா இருப்பார்கள். ஒரு வாழ்க்கை மாறப்பட வேண்டும். முதலாவதாக உறுதி வேண்டும், கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்க வேண்டும். இவங்க வாழ்க்கையில பார்க்கணும், வாழ்க்கையில எதெல்லாம் வந்தாலும் வாழ்க்கையில கொண்டு இருந்து உறுதி இருக்குது. கர்த்தர் ஏன் கர்த்தர் சொல்றாங்க, கர்த்தர் கடைசி நாள் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில இருக்கணும். அவன் மரிக்க போகிறான், அவன் எல்லாம் செய்ய போறான், ஆனால் அவனுக்கு அவன் சொல்ற பாருங்க, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். நான் சாகதான் போறேன், என் வாழ்க்கையில என்னது வியாதி,
தீராத வியாதி இருக்குது, ஆனாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். நாம எந்த நிலைமையில இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை, என் கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார். நான் நம்புகிற இயேசு கிறிஸ்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறார், அவர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் நிச்சயமா என்னை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. அசைக்க முடியாத நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும், அசைக்க முடியாத விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இதுக்கு நம் வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நன்மை செய்தார் கர்த்தர் இல்ல. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்ம சோதித்து பார்ப்பார். ஹல்லேலூயா. நன்மை செஞ்சா எல்லாம் தான் நேசிக்க முடியும், நன்மை செஞ்சா எல்லாரும் நேசிப்பாங்க. இந்த உலகத்துல ஒண்ணு இருக்கு பாருங்க, கொடுத்தா எல்லாம் நல்லவங்க, கொடுக்கலாம் எல்லாரும் கெட்டவங்க. டெய்லியும் கொடுத்து பாருங்க நல்லவங்க, ஒரு நாள் கொடுக்காம நீ விட்டு பாருங்க கெட்டவங்க. ஹல்லேலூயா. இதுதான் உலகம். ஆண்டவர் நம்ம அப்படி பார்க்க கூடாது, கடவுளை அப்படி நம்ம பார்க்க கூடாது. கொடுத்தாதான் நல்லவர் இல்ல, அவன் உண்மையை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. உன்னையும் என்னையும் சபை கொண்டு வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம், அதுவே நமக்கு போதுமானது. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையில பெரிய சந்தோஷத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், பெரிய சமாதானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கிருபையாக நமக்கு சில ஒழுக்கங்களை கொஞ்சமான ஒழுக்கமா இருக்கும். ஹல்லேலூயா. அதுக்காக கர்த்தரை நாம் சோத்தரிக்க வேண்டும். என்னோட கூட அநேக நாட்கள் 2 மணி நேரம் கூட இருக்க மாட்டாங்க, கொஞ்ச நேரம் பார்த்து ஆளை காண போறீங்கன்னா கஞ்சா அடிக்கிறோம்னா கஞ்சா அடிக்காம இருக்கவே முடியாது, சேர்ல உட்காரவே முடியாது. திடீர்னு கொஞ்ச நேரம் எங்க பார்த்து ஆளை காணும். இன்னைக்கு எல்லாமே போய்விட்டாங்க, அடிமையாக சரியான வசதி ரொம்ப பல கோடி இருக்கிறது. இந்த கூட முகப்பில் 2 கிரவுண்ட் இருக்கு, 4 கிரவுண்ட் இருக்கு. பெரிய வீடு பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்க வீடுலாம். நல்ல காலேஜ்ல சேர்த்து வர, வேலம்மாள் காலேஜ்ல படிச்சா, வேலம்மாள் ஸ்கூல்ல, மணிமலை காலேஜ்ல வாழ்க்கையில ஒண்ணுமே கடைசியில சூழ்ச்சியில போய் வாழ்க்கை ஒன்று. ஏனென்றால் கடவுள் இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை 0 என்பதை நீங்கள் பார்க்கிறார். என்னோட பேசும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்லுவான், அவன் ஒரு மனுஷன் தானே, மனுஷன் தானே, மனுஷன் தான். திடீர்னு ஒரு சின்ன ஒரு பிலிம் எடுத்தான், கடகடம் வளர்ந்தான். நான் அசிஸ்டன்ட் டைரக்டா ஒரு டைரக்டா கடகடம் வளர்ந்தான். வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாமல் போயிட்டான். வெறும் 60,000 ரூபாய்க்கு போயிட்டு தகப்பனை கிட்ட எத்தனோ லட்சம் இருக்குது, இவ்வளவு கோடி இருக்குது. சாதாரண சின்ன பணத்துக்காக அவன் வாழ்க்கையை மாற்றி கொண்டான். குடும்பமே ஒன்றாக வாழ்க்கையில 0. கடவுள் இல்லை என்று சொல்லிட்டு வாழ்க்கையில நீக்கு 0 என்பதை மறந்து போகாது. கடவுள் இருக்கிறான், இயேசு கிறிஸ்து இருக்கிறான். இது எனக்கு தோணுமா, திடீர்னு ஒரு மாதிரி என்னதான் பண்ற, ஏது பண்ற, லைஃப் எப்படிதான் ஓட்டுறேன்னு தெரியல, சும்மாவே இருக்கிற, என்னதான் பண்ற, ஏதான் பண்ற, ஃபாலோ பண்ணே இருப்ப, என்னதான் பண்ற, நீ உங்களுக்கு எப்படிதான், நீ இப்படி கொடுக்குற, அந்த கொடுக்குற, எல்லாம் எப்படிதான் கர்த்தர் ஒருவர். ஹல்லேலூயா. இருக்கிற நம்ம நம்பிக்கை ஒண்ணுமே இல்லை, நல்ல குணம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யார் எப்படி இருக்காங்க, நாம் கர்த்தருக்காக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. தீர்மானத்தில் உறுதியா இருக்க வேண்டும். கர்த்தர் மேல நம்பிக்கை. இன்னைக்கு நான் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும், என்ன வந்தாலும் கர்த்தரை நான் நம்புவேன். இன்னொரு தீர்மானம் எடுக்க வேண்டும், மனிதர் மேல நம்பிக்கை வைக்கவே, மனிதர் மேல நம்பிக்கை வைக்கவே கூடாதுன்னு ஒரு தீர்மானம் தளர போதுங்க. கர்த்தர் மேல ஆட்டோமேட்டிக்கா நம்பிக்கை வந்துடும். ஹல்லேலூயா. அது கொடுப்பாங்களா, இது கொடுப்பாங்களா, மனுஷன் கொடுத்தா எவ்வளவு கொடுக்க முடியும். மிஞ்சு போனா 1 லட்சம் கொடுக்கறதே பெரிய விஷயங்க. மிஞ்சு போனா 1 லட்சம் தூக்கி தரலாம் ஒரு மனுஷன். ஆனா அவங்களுக்கு பல கோடி உடனே கர்த்தர் ஒரு வழியாக கொடுக்கலாம். ஆபத்துல உதவி பண்ண முடியாத மனிதர்கள் கூடவே இருப்ப நினைப்பாங்க, ஆபத்துல உதவி பண்ண முடியாது. கூடவே இருக்கிற ஐசி வந்தாலே, ஐசி வாட்டர் வந்தாலே நாங்க என்ன பண்ணாங்க, யாரா இருந்தாலும் வெளியதான் நிற்கணும். ஐசி வாட்டர் என்னதான் இருந்தாங்க, என் நண்பர்கள், எங்க சகோதரி, என் கூட பிறந்த என் பிள்ளை, தகப்பனா, யாரா இருந்தாலும் வெளியேதான் நிற்கணும். அதான் வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவதான் உங்களுக்கு ஐசி வாட்டர் கூட வர முடியும், உன்னோடு கூட இருக்க முடியும். ஆகவே உங்களுக்கு புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் மீது நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை இருக்க வேண்டும். கர்த்தர் நம்பிக்கை இருக்கிற வாழ்க்கை கர்த்தரை குணமாக்குவார், கர்த்தரை நடத்துவார். வைக்கில் மேல நம்பிக்கை இருக்கிற வாழ்க்கை கர்த்தரை விடுதலையாக்குவார், கர்த்தரனுக்கு துணையா இருப்பார். நம்முடைய பிள்ளைகள் மேல நம்பிக்கை வைக்கிறத பார்க்கணும், கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். கர்த்தர் என்னை வயதான காலத்தில் என்னை தாங்குவார், என்னை தப்புவிப்பார், என்னை ஏற்றுக்கொள்வார். கர்த்தர் எனக்கு துணையா இருப்பார். அவர் யார் மூலியமா எனக்கு உதவி செய்வார், யார் மூலியமா என்னை போஷிப்பார். பணத்துக்கும் பொருளுக்கும் யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாது. இவங்க கொடுப்பாங்க, அவங்க கொடுப்பாங்க, மாசமா இது வரும் இல்ல. கர்த்தர் எனக்கு கொடுக்க வலையுள்ளவராக இருக்கிறார். என்னை அவர் போஷிப்பார், இந்த மாதம் என்னை போஷிப்பார், என்னை நடத்துவார், என்னை வாழ வைப்பார். சொல்லி பாருங்க, விசுவாசமான வார்த்தை வைத்து பாருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்க. கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறையப்படும்.
வாழ்க்கை ஆஸ்வாதமா இருக்கலாம். ஒரு தீர்மானம், கடவுள் மேல நம்பிக்கை வைத்திருப்பேன். கடவுள் ஒருவரே எனக்கு நம்பிக்கை கூடியவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே எனக்கு நம்பிக்கை கூடியவர். நான் இந்த நாட்களிலே மனிதர்கள் மீதும் உறவுகள் மீதும் எல்லாரையும் நேசிப்பேன். நம்பிக்கை, விசுவாசம், எதிர்பார்ப்பு ரொம்ப பாருங்க. மனிதர்கள் எதிர்பார்க்காது எதுவுமே சில பேர் பழகினாவே ஏதாவது எதிர்பார்ப்பாங்க, ஏதாவது கொடுப்பாங்களா, ஏதாவது செய்வாங்களா. கர்த்தருக்கு தான் நம்ம எதிர்பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நன்மைகள் நடக்குமா, இவங்க கூட பழகினா இவங்க நமக்கு ஏதாவது ஒரு வகையா நன்மை செய்வாங்களா? யாரும் தேவையில்லை. கர்த்தர் ஒருவர் நமக்கு நன்மை செய்ய வழிபடுவராக இருக்கிறார். எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் மனிதர்கள் பாருங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்யுங்கள், எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்க பிறருக்கு நன்மை செய்யுங்கள். நாம் எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு நபர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். நம்முடைய எதிர்பார்ப்புகளும் அங்குதான் இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகள், யோசனைகள் எல்லாம் அவரிடம்தான் இருக்க வேண்டும். கர்த்தரையே தன் நம்பிக்கை இருக்க வேண்டும். எனக்கு ஒத்தாசை வர பருவத்துக்கு கண்கள் ஏற்றுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருக்கு எனக்கு ஒத்தாசை வரும். இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில வந்துருச்சுன்னா, நான் சொல்றேன், நம்ம தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா இருக்கும். தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிற ஜனமா இருக்கும். தொடர்ந்து பிறருக்கு நாம் ஆசீர்வாதமா இருக்கிற ஒரு ஜனமா ஒரு மனுஷனா இருக்கும். என்னை மறந்து போகாதீங்க. இன்றைக்குமே மனதில் நம்பிக்கை வைக்காதீங்க, குடும்பத்திற்கு நம்பிக்கை வைக்காதீங்க. எல்லாரையும் நேசிகள் கடன் பண்ணுங்க. ஆனா இவங்க என்னை பார்ப்பாங்க, எனக்கு உதவி செய்யறவங்க, என்னை காப்பாற்றுவாங்க. ஒருபோது ஒரு நாளும் உங்கள சிந்தனைகள், நம்பிக்கை மனிதனுக்கு போகக்கூடாது. உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தொடர்ந்து அப்படியே வாசிங்க. 17 8ஆம் வசனம். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்கள் இருக்கிறதும் உஷ்ணவரிகளை காணாமல் இல்லை இருக்கிறதும் மழை தாட்சியான விளக்குகளும் வருத்தமின்றி தப்பாமல் கண்டுபிடித்ததுமான மரத்தை போல இருப்பான். ஆமா, எப்படிப்பட்டவன்? கர்த்தர் நம்பி இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பாங்கன்னா, என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அவங்க ஆஸ்வாதமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் விசுவாசமும் நம்பிக்கையும் ஒழுக்கமும் வாழ்க்கையில மிக 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 முக்கியமானது. ரொம்ப நேரம் ஜாப் பண்ணுவாங்க, விசுவாசம் இருக்காது, ஒழுக்கம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனா ஜாப் பண்ணி ஒண்ணுமே பிரோஜனமே இல்லை. மாயக்காரர் போல ஜாப் பண்ணுவாங்க. ஜபம் ரொம்ப நீளமா இருக்கும். ஜப வார்த்தைகள் அழகா இருக்கும். கர்த்தரெல்லாம் பார்க்கல. ஒரு ஜப வார்த்தை, ஒரு ஜப நீளம், ஜபனுடைய ஜபத்துல இருக்கிற எதுகை மூணு எல்லாம் சொல்ல வைப்பாங்க. இந்த டிஆர் ராஜன் மாதிரி பாருங்க, அழகா பேசினே இருப்பாங்க, கண்டினியூ. அதெல்லாம் கர்த்தர் இருப்பாங்க. நீ உள்ளத்துல இருந்து உண்மையா சொல்லிக்கிறாயா? நீ உண்மையா இருக்கிறாயா? நீ பிறருக்கு ஆஸ்வாதமா இருக்கிறாயா? வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒழுக்கமா இருக்கிறதா? நன்மையா இருக்க, நீதியா இருக்கிற கர்த்தர் எதிர்பார்க்கிறாங்க. ஆகவே நம் வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது ஒழுக்கம், பொறுமை, தாழ்மை, அன்பு. இதெல்லாம் நாம் கடைபிடிக்கும் போது வேதம் என்ன சொல்றதா, நாம் வாழ்க்கையில சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை சின்ன வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில சிலர் அநேக கஷ்டத்தோடு கூட துன்பத்தோடு கூட வாழ்றாங்க. நீயும் நான் அழைக்கப்படல. வாழ்ற வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்கிற கர்த்தர் முன்னே அழைத்திருக்கிறாரு. நீயும் நானும் பிறருக்கு சந்தோஷம் தரும்படியா கர்த்தர் முன்னே வைத்திருக்கிறாரு. பிறருடைய மகிழ்ச்சியா நமக்கு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. பிறர் உயர்வுதான் நமக்கு பெரிய மகிழ்ச்சி. அப்படி நினைச்சு பாருங்க. அதான் உண்மை வாழ்க்கை. சில பேர் யார் என்ன பண்றாங்க பார்த்துட்டே இருப்பாங்க. எந்த நிலைமையில இருக்காங்க, என்ன வேலை செய்யறாங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, எவ்வளவு ஆஸ்வாதமா இருக்கிறாங்களோ அந்த ஆஸ்வாதத்தின் மீது நீங்க உண்மையிலே நீங்க அவங்க பாராட்டுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. யாருமே கிட்ட இன்னைக்கு அநேக பேர் பாடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க? ஆனா கொஞ்சம் வளர்ந்துட்டானவே ஒரு மாதிரி போறாம போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் வளர்ந்தாலே போறாம போடுவாங்க. ஆனா எனக்கு கர்த்தர் அவங்களை வாழ்க்கையை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னும் வளரணும், நீங்க இன்னும் மேன்மை அடையணும், நீங்க இன்னும் ஆஸ்வாதமா இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் உதவி பண்றேன். என்ன வேலை வேணுமா சொல்லுங்க, நான் ரெஃபர் பண்றேன். ஆனா வாழ்க்கையில அவர் மாறவே மாட்டேன். ஹல்லேலூயா. அவங்க நாம என்ன பண்ணலாம் பார்ப்பாங்க. அந்த வாழ்க்கையில நீங்க என்ன செய்றீங்க பாருங்க. பிற என்ன செய்யற பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. பிற என்ன செய்யறாங்க, பிற என்ன பாக்குறாங்க, பிற யார்கிட்ட பேசுறாங்க, பிற எங்க போறாங்க, பிற என்ன வேலை செய்யறாங்க, பிற எப்படி பணம் வருது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறாரு. கர்த்தர் மேற்பையா இருக்கிறாரு. நான் தாழ்ச்சியில் சொன்ன பிரகாரமாக
நம் வாழ்க்கையை மாற்றிக் கொள்வோம். கர்த்தருக்கு புரோஜனமாய் வாழ பயன்படுவோம். சபைக்கு புரோஜனமாய் வாழ பயன்படுவோம். 2025 ஒரு திருமணம் எடுக்கணும். இந்த வருடம் முழுவதும் நான் கர்த்தருக்கு புரோஜனமாய் வாழ்கிற ஒரு மனுஷனாய் இருப்பேன். புரோஜனமாய் வாழ்கிற ஒரு பாத்திரமாய் இருப்பேன். கடவுளுக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் இருப்பேன். தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது நான் சொல்றேன், நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. சில பேர் காணாம போறீங்க, எப்படியாவது முன்னேறணும். நான் சொல்றேன், நீ சும்மா இருக்கேன், கர்த்தரே உங்களுக்கு உயர்த்துவார். நம்ம செய்கிற வேலை கரெக்டா செய்யுங்க. செய்கிற ஊழியத்தை கரெக்டா செய்யுங்க. சின்ன ஊழியமா இருந்தாலும் செய்யறத கரெக்டா செய்யுங்க. ஏற்ற நேரங்களில் ஆண்டவரே உங்களை உயர்த்த வளம் உள்ளவராக இருக்கிறார். பொறுமை தாழ்மை ரொம்ப ரொம்ப அவசியமானது. அந்த நாட்டுல குடும்பம் இருக்கிறது. குடும்பம் யாரையுமே மதிக்க மாட்டாங்க. யாரையுமே மதிக்க கிறிஸ்தவ தான் எந்த உலகாலும் மதிக்க மாட்டாங்க. சின்ன வயசுல நல்ல பழக்கமான குடும்பம் தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாக்காக அந்த பிள்ளை இறந்துட்டாரு. கடந்த வாரம் நாட்டி இறந்துட்டாங்க. வாலிமான தான் தாய்மொழியில தகப்படுங்க. நியூஸ் பேப்பர்ல உடனே போகுது. வாழ்க்கையில எல்லாம் சொல்றதுதான், யாரையுமே மதிக்க மாட்டாங்க. யாரையும் அப்பமா இல்லை, யாரை பார்க்காம அப்பமா. வாழ்க்கை யாரும் அப்பமா என்ன வாழ யாரையும் நம்ம மதிக்காம எல்லாரையும் கனம் பண்ண வேண்டும். எல்லாரையும் நேசிக்க வேண்டும். எல்லா இடத்துலும் தாழ்மையா இருக்க வேண்டும். வாழ்க்கையில சில காரியங்கள் கற்றுக்கொள்ள வைக்கிறத பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்ம கற்றுத்தர எல்லாம் இப்படிலாம் வாழ்க்கையெல்லாம் பார்க்க சொல்றாரு. அப்படிலாம் பாருங்க, நல்லவங்களையும் பாருங்க, கெட்டவங்களையும் பாருங்க. சிறந்த மனுஷனை பார்த்து கத்துக்கலாம். அவங்களை போல வாழ வேண்டும் என்று புரிந்து கொள்ளுங்க. கெட்டவங்களை பார்த்து போல வாழக்கூடாது என்று புரிந்து கொள்ளுங்க. வாழ்க்கையில இருக்கலாம் கற்றுத்தருக்கிறா. உடனே அந்த சோத்தை கொடுத்து நான் போனேன். போயிட்டு நான் சொன்னேன், அந்த மகன்கிட்ட, நீ எதுக்கும் கவலைப்படாத, அண்ணன் நான் இருக்கிறேன். முதலாவது கத்தர் இருக்கிற, ரெண்டாவது அண்ணன் நான் இருக்கேன். 24 மணி நேரம் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் எனக்கு போன் பண்ணு, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். தகப்பனும் இல்லை தாயும் எவ்வளவு பெரிய வாழ்க்கையில தகப்பமா இருக்கும். அந்த நிகழ்ச்சியில எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, கெஸ்டா வந்தாங்க, சாப்பிட்டு போயிட்டாங்க. நான் கூட இருந்து அந்த பந்து கடைசி வரைக்கும் யாருக்கு என்ன வேணும் கேட்டு எல்லாரும் வரவங்களும் வராங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம்னா சும்மா போய் வரக்கூடாது, எல்லாம் உதவி பண்ணணும். ஹல்லேலூயா. நிகழ்ச்சிக்கு போறோம்னா சொந்தமான நிகழ்ச்சி போனோமா வரமாட்டாரு. என்ன உதவி பண்ணணும், யாருக்கு என்ன தேவை, என்ன செயல் வேண்டும், கூட இருந்து கடைசி வரைக்கும் இருக்கிறவருடைய கத்தவிக்கிற தந்தார். ஹல்லேலூயா. வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை கத்த நம்மளுக்கு சந்தோஷமா வாழ வைத்திருக்கிறார், சமாதானமாய் வாழ வைத்திருக்கிறார். ஒழுக்கத்தை கத்த எதிர்பார்க்கிறார், தீர்மானத்தை எதிர்பார்க்கிறார். ஆகிய வாழ்க்கையில தீர்மானம் முக்கியமானது. இன்னைக்கு நம்ம வேதத்துல பார்க்கறதுக்காக கர்த்தர் மேலே வைத்திருக்கிற தீர்மானம், கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில ஒரு தீர்மானம். மனுஷன் மேல இனி நம்பிக்கை வைக்கக்கூடாது என்பது ஒரு தீர்மானம். மனுஷன் நம்புவதில்லை, மனுஷன் நேசிக்கிறேன், உதவி செய்கிறேன், ஆனால் ஒருபோது ஒரு நாள் மனிதனுக்கு எதிர்பார்ப்பதில்லை. இவர்கள் எனக்கு செய்வார்கள், எனக்கு உதவி செய்வார்கள். சப்போஸ் ஒரு மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய போனாலும் நம்ம அந்த மனிதர்களை தவறாக எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. மனிதர் தவறாக எண்ணக்கூடாது. இவங்க செய்யலாமே, செய்யாம போயிட்டாங்க, ஒருபோதும் நமக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரக்கூடாது. ஏனென்றால் நாம் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். இந்த கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது யார் மூலியமாக எப்படி ஆகிடும், எந்த நிலைமையில் ஆகிடும், கடைசி ஒரு நொடி பொழுதில் கூட கர்த்தர் உனக்கும் எனக்கும் உதவி செய்ய வளைமுள்ளவராக இருக்கிறார், விடுதலையாக்க வளைமுள்ள